தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே குண்டாறு அணை பகுதிக்கு மேல் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்லும் பாதையில் உள்ள கேட் மற்றும் சிசிடிவி கேமராக்களை உடைத்து அணையில் வீசிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார்? அவர்கள் ஏன் சிசிடிவி கேமராக்களையும் கேட்டையும் எடுத்து வீசியிருக்கின்றனர்? இந்த நிகழ்வின் முழு பின்னணி என்ன? அதாவது கனகதாரா தென்காசி மாவட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. அதாவது குற்றாலம் பகுதியில் உள்ள ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகள் உள்ளது. அதே போல் செங்கோட்டை அருகே உள்ள சுமார் ஒரு 4 கிலோமீட்டரில் குண்டாறு அணை என்பது ஒரு அணை உள்ளது. அதேபோல் அடவிநேனார் அணை உள்ளிட்ட அணைகள் மாவட்டத்தில் ஒரு 5 அணைகள் உள்ளது. குறிப்பாக இந்த குண்டாறு அணை, அதாவது 36 அடி கொள்ளளவு கொண்ட இந்த குண்டாறு அணை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் இங்கு குற்றாலத்துக்கு வரக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் இந்த குற்றால அருவிகளில் குளித்து நீராடி விட்டு இங்கு உள்ள அந்த குண்டாறு அணைக்கு மேல் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிக்கு செல்வது வழக்கம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்வதால் அந்த அந்த பகுதிக்கு செல்லும் போது அங்கு செல்போன் டவர் கிடையாது. ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் அந்த சுற்றுலா பயணிகள் அங்கு உள்ள தனிநபர்கள் கூட்டி செல்லக்கூடிய அந்த ஜீப்புகள் மூலம் செல்கின்றனர். இது கடந்த சில மாதங்களுக்கு முன்பே மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு அந்த அந்த பகுதியில் இந்த மாதிரியான சம்பவம் நடைபெறுவது என்று தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் அந்த தனியார் நீர்வீழ்ச்சிக்கு செல்வதற்கும் அந்த பகுதியில் நடந்து சென்று குளிப்பதற்கும் முழுமையாக தடை விதிக்கப்பட்டு உள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருவாய்த்துறையினர் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத அளவிற்கு ஒரு கேட் அமைத்து பாதுகாக்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த சீசன் காலம் என்பதால் வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த தெரியாமல் அவர்கள் அங்கு உள்ள நபர்களை கூட்டி சென்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று அந்த பகுதியில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்று வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்துள்ளனர். அப்போது இந்த வருவாய்த்துறையினர் அந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் அந்த பகுதியில் அந்த கேட்டுகள் மூடப்பட்டு இருந்தது இவர்கள் போட்டோ. ஆனால் அந்த பகுதியில் இவர்கள் சென்று பார்க்கும்போது சிசிடிவி கேமராக்கள் அந்த போட்டோ அந்த கேட்டுகள் அனைத்துமே உடைத்து அந்த பக்கத்தில் அருகில் உள்ள அந்த அணையில் வீசி உள்ளனர். இது தொடர்பாக செங்கோட்டை போலீசாருக்கு அந்த வருவாய்த்துறையினர் தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் சேர்ந்த மாரித்துறை, சுரேஷ்குமார், செல்வத்தங்கம் ஆகிய 3 நபர்களை தற்போது செங்கோட்டை காவல்துறையினர் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏனென்றால் அந்த குண்டாறு அணை பகுதி அந்த போட்டோஸ், அதாவது அந்த அணையில் விடக்கூடிய அந்த படகு சவாரி செய்வதற்கு மட்டுமே போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் அந்த பகுதிக்கு மேல் சென்று தனியார் நீர்வீழ்ச்சிக்கு செல்வதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தெரியாமல் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்கு உள்ள நபர்களை பயன்படுத்தி இந்த மாதிரி குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதாக தொடர்ந்து புகார் எழுந்து வந்தது. இந்த நிலையில் இவர்கள் அந்த சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டு அந்த கேட்டுகளையும் உடைக்கப்பட்டு சம்பவம் அந்த செங்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை என்னவென்றால் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் இந்த அணையானது முழு கொள்ளளவை எட்டி உள்ளதால் படகு சவாரி செய்வதற்கு மட்டும் இங்கு அனுமதி அளித்துள்ளனர். மேலும் இது சம்பவம் தொடர்பாக 3 பேரை செங்கோட்டை போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கனகதாரா, விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.